This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். இந்த தலைப்பை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பச்சை இலைகளும் பழுத்த இலைகளும். அது என்ன பச்சை இலைகள் பழுத்த இலைகள்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கதை மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இதை நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை நம்மளோடது இல்லை, ஒரு ஃபேஸ்புக்கில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கதையை தெரிஞ்சுக்கணும். இது மூலமாக சில விஷயங்களை உங்களுக்குள்ளே நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை முழுமையாக கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஒரு பேப்பர் போடுற பையன், அவர் ரெகுலராக ஒரு வீட்டுக்கு வந்து பேப்பர் போட்டுகிட்டே இருந்தான். அந்த வீட்டில் ஒரே ஒரு முதியவர் தான். ஒரு நாள் பேப்பர் போட போகும்போது வெளியே இருக்கிற அந்த லெட்டர் பாக்ஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு. உடனே அந்த பையன் வந்து லெட்டர் பாக்ஸை காணுமேன்னு சொல்லிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனான். அங்கே அந்த முதியவர் இருந்தார். அவர்கிட்ட போய், ஐயா, வெளியே இருக்கிற அந்த லெட்டர் பாக்ஸை எங்கே, நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த முதியவர் வந்து, ஏன்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப சிரமம், பாக்ஸை வச்சுட்டிங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும், நான் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, என்னோடய மனைவிக்கு வந்து உடல்நிலை குறைவு காரணமாக இறந்துட்டா. அப்போ அடுத்து என்னோடய குழந்தைகள் வந்து உடல்நிலை குறைவாக இருக்கும்போதே ஃபோன் போட்டதை நிப்பாட்டிட்டாங்க. நான் வந்து யாரோடலாம் பேசக்கூடாதுன்னு இருந்தனோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் வந்து அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ டெய்லி பேப்பர் போட உள்ளவா, அழைப்பு மணி அடிக்கும்போது நான் வந்து கதவை திறந்தேன்னா அன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒருவேளை நான் கதவை திறக்கலைன்னா நீ போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்லிடு, அக்கம் பக்கத்துக்கும் தகவல் சொல்லிடு, என்னோடய மகன்களோட நம்பரை வந்து நான் உனக்கு தர்றேன், அதில் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தகவல் சொல்லிடு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு வந்து கண்களில் தண்ணீர் வந்துருச்சு. என்ன அந்த முதியவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோம்னா, முதியவர்களை வந்து நிறைய பேர் வந்து கைவிட்டுறோம். அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறது தான் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பச்சை இலையாக இருக்கலாம், மரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நாமளும் ஒரு நாள் பழுத்து போவோம், உதிர்ந்து போவோம். அதனால் முதியவர்களை வந்து கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும். அவங்களும் ஒரு குழந்தைங்க தான், சரிங்களா? அப்போ இந்த சிறுவன் வந்து, ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் உங்களுக்காக செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பரெல்லாம் கையில் வாங்கிக்கிட்டான். நம்ம எல்லாம் இந்த நிகழ்வு மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. அது என்னென்னா, முதியவங்களை வந்து தயவு செஞ்சு முதியோர்களுக்கு அனுப்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோடய வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு நாளைக்கு இதுதான் கதி அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட குழந்தைகளை வந்து கண்ணுக்குள்ளேயே வச்சு தான் வளர்க்குறாங்க. இங்கே போகாத, அங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. உலகின் தலை சிறந்த விஷயங்களை வந்து குழந்தைகளுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாகி முதியவர்கள் வந்து ஒரு தளர்வடைஞ்ச நிலைக்கு வரும்போது அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கடமையை வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சே பார்த்துக்கோங்க. ஏன்னா முதியவர்கள்லாம் வாழும் குழந்தைகள். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.